இந்தக்கா, முதல்ல இந்த பாலை குடி. வேண்டாம். சரியாவே சாப்பிடல, இதையாவது வேண்டான்னு சொல்லாம குடி. நீயே சரியா சாப்பிடலன்னு எனக்கு தெரியும்க்கா. என்னாலயே சரியாவே சாப்பிட முடியல. அந்த ராஸ்கல் ரத்னத்தை கோகுல் கோவமா விரட்டி போய் பிடிச்சு அடிச்சப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீயும் சந்தோஷப்பட்ட. ஆனா அவர் வேற மாதிரி ஆளா இருக்காரு. அவர் அவன்கிட்ட கேட்கும் போது கேள்வி கேட்ட விதத்தை நீ கவனிச்சல? அவர் முகமே அப்ப வேற மாதிரி இருந்துச்சு. உண்மைதான். சாதாரணமா ஒரு தகவலை விசாரிக்கிற மாதிரி அவர் கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும். அவர் முகத்துல ஒரு பரிதவிப்பு தெரிஞ்சது. பரிதவிப்பு இல்லக்கா, வெறி பிடிச்ச மாதிரி அவர் கண்ணுல மின்னுச்சு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற பதட்டத்தை நான் கவனிச்சேன்க்கா. நான் தப்பு பண்ணல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இவ்ளோ ஆர்வம்? ரோஹிணி, ஏற்கனவே இவர் என்கிட்ட போன்ல இதை பத்தி கேட்டாரு. ஆனா நான் அப்படி எதுவும் நடக்கல. என் தங்கச்சி அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதோட விடாம இப்ப இவன் கிட்ட இதே கேள்வியை கேட்கறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, நான் அவருக்கு யாருக்கா? கட்டிக்க போற பொண்ணோட தங்கச்சி. என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த அவர் இப்படி தோண்டி துருவி கேள்வி கேட்கிறாருன்னா நாளைக்கு ஓ விஷயத்துல எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாரு? இப்படிப்பட்ட ஒருத்தரோட நீ வாழ்நாள் முழுக்க வாழ போறன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏங்க அமைதியா இருக்க? உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? இன்னைக்கு அவர் நடந்துகிட்ட விதமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இனிமே இவர் எப்படி என்கிட்ட நடந்துக்குவாருன்ற கவலை இருக்கத்தான் செய்யுது. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாமே முடிவாயி விடிஞ்சா கல்யாணம்னு மண்டபத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இன்னும் தாலி கட்டுறது மட்டும் தான் பாக்கி. அப்பாக்கு உடம்பு சரியில்லாதப்போ கோகுல் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டாரு. நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கோகுல் ஒரு தங்கமான மாப்பிள்ள. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அவர் இதே மாதிரி பிஹேவ் பண்ணா உன்னால தாங்கிக்க முடியுமா? ரோஹிணி, இப்ப நம்ம இத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வெறும் குழப்பம்தான் மிஞ்சம். என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காலம் கடந்துதான் நடக்குது. இப்ப இவரை பத்தின சந்தேகம் கூட காலம் கடந்துதான் நமக்கு வந்திருக்கு. இனிமே எதுவும் பண்ண முடியாது. எது நடக்குமோ நடக்கட்டும். வர இதை ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லக்கா, நான் தான் புத்தி கெட்டு போய் அவசரப்பட்டு ஒருத்தன் கிட்ட மாட்டின. எனக்கு நீயும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது இல்லக்கா. என் விஷயம் அப்படி இல்லை ரோஹிணி. நிதானமா ஒரு மாப்பிள்ளை பார்த்து பேசி பழகி கடைசி நேரத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கு நம்ம விதியை தான் நொந்துக்கணும். நீ பேசாம போய் படு. அக்கா, எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். இப்ப நம்ம பேசுறதுனால எதுவுமே மாற போறதில்ல. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போய் படு. போ போ ரோஹிணி. அம்மா, மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னப்பா, என்ன விஷயமா போற? கடை வேலையத்தம்மா. சரிப்பா, நல்லபடியா பார்த்து போயிட்டு வா. தனியா போறியா, கூட யாராவது துணைக்கு வராங்களா? காச்சா பையன் வர்றான்ப்பா. உனக்கு துணை? வரேன்ப்பா. கதை தாப்ப போட்டுங்கம்மா. மீனாட்சி,
என்னங்க? அவன் ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா மதுரை கிளம்பி போறான் தெரியுமா? ஏதோ கடை வேலை விஷயமா தான் போறான். ஆமா, கல்யாணத்துக்கு நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடியே அவன் போறான். அதுக்காக தான் போறான். சரி, நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. யாரு? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யாரு? நானா? எதுக்குங்க? இன்ஸ்பெக்டர் அவங்கள விசாரிக்கணும், ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வர சொன்னார். என்ன விசாரிக்கணுமா? நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க. யாரோ குமாருங்கிறவர் அடிச்சிக்கலாமே, அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வாங்க ஸ்டேஷனுக்கு. குமார் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு அடிக்க போறேன்? நீங்க தப்பான விலாசத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க, அவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லங்க. நீங்க ஏதோ தப்பான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நாதஸ்வரம் வாசிக்கிற சொக்கலிங்க நீங்க தானே? உங்க மேல தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வர்றீங்களா இல்ல விலங்கு போட்டு கூட்டிட்டு போட்டு? மாதிரியா, நான் ஒரு கல்யாண வீட்டுல வாசிக்கணும், கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். தாலி கட்டுற நேரத்துல நாதஸ்வரம் வாசிக்கலன்னா அமங்கலமா இருக்கும். அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் அவங்க சொந்த பிரச்சனை. வாஸ்தவம் தான், இது சொந்த பிரச்சனை தான். ஒரு காரியம் செய்யறேன், நான் கல்யாண வீட்டுல வாசிச்சுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ண. நீங்க வரலைன்னா தரன்னு இழுத்துட்டு போவேன். எதுனாலும் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுங்க. சரி, இவங்க முடிவோட தான் வந்திருக்காங்க. சரி வாங்க போலாம். ஐயோ, என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. போகாதீங்க சார், நான் சொல்றது கேளுங்க. கூட்டு போகாதீங்க சார். சார், என்னங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத, மயில் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு போ. எந்திரிக்கடி. ஏய், எந்திரடி. என்னமா ஆச்சு? உங்க அப்பா போலீஸ் பிடிச்சு போயிடுச்சு. போலீஸ் பிடிச்சு போயிடுச்சா? என்ன சொல்ற? கோபி என்ன எங்கமா? அவன் இப்பதாடி மதுரைக்கு போறான். நீ கையோடல காலோட பேர் பண்ணிட்டு சொல்லு. உங்க சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணுடி. அண்ணி, என்ன 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 எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? உங்க அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுங்க. எது? அண்ணனை போலீஸ் பிடிச்சு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு வாசிக்க போறோம். எதுக்கு எதுக்கு போலீஸ் பிடிச்சு போறாங்க? என்ன சொல்றாங்க? தெரியலையே, எனக்கு தெரியல. எதுக்கு அண்ணனை கோபிங்க தாங்க மதுரை கிளம்பி போறான். எதுக்கு அவன் எதுக்கு இப்போ மதுரைக்கு போறான்? என்ன நீ இது? கோபி, அட நீங்க எங்க பாருக்க? நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா. நீ அண்ணனை போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்களாமே. ஐயோ, இப்ப நான் ஸ்டேஷனுக்கு போவனா இல்ல வக்கீல்கிட்ட போவனா எனக்கு ஒண்ணும் புரியல. கோபி, சீக்கிரம் வா கோபி வீட்டுக்கு. சாந்தி, இந்த கொடுமையை கேளு. மூத்தவரை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்னத்த சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அவங்கள எதுக்கு போலீஸ் பிடிச்சாங்க? ஏன் சாந்தி, இந்த ஊர்ல நாதஸ்வரம் வாசிச்சுக்கலாமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை போலீஸே ரொம்ப கடுப்பாகி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஏடா கூட ஏதாவது வாசிச்சிட்டாரோ? வாய மூடுங்க. அவர் நாதஸ்வரம் நல்லா தான் வாசிப்பாரு. அதுக்குள்ள சாந்தி, நம்ம தவறுதல காராச்சியில எறும்பு புடிய போட்ட மாதிரி அவர் ஏடா கூட ஏதாவது ஒரு ராகத்தை வாசிச்சு பக்கத்துல பாம்பு புத்து ஏதாவது இருந்து ரிலாக்ஸா இருந்த பாம்பு டென்ஷன் ஆகி கூட்டத்துல எவனையா போட்டு அதுல ஏதாவது கேஸ் ஆகி அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ? ஐயோ, உங்களுக்கு எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியாதா? அத்தை, இது போலீஸ் சமாச்சாரம். பொம்பளை நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? அதான் கோபி இருக்கான்ல, கோபி எல்லா விஷயத்தையும் பாத்துக்குவான். அப்படி இல்ல சாந்தி, என் நெஞ்செல்லாம் படபடங்குது. உடனே அங்க கிளம்பி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் என் மனசு ஆறு. என்னது, நீங்க போறீங்களா? ஏன் சாந்தி, பல்ட்டி அடிக்கிறதுல நம்மளோட பெரிய ஆளா இருப்பாங்க போல் இருக்கு. கட்டாயமா நான் போய்தான் ஆகணும். ஆமா, ஏன் கேக்குறீங்க? சாந்தி, அவர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு. என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு உங்களை சொன்னாங்க. போதா குறைக்கு மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போறோம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கும் அதுக்கும் வரல. அப்பேற்பட்ட வீட்டுக்கு நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேக்குறாரு. என்னதான் சண்டை பிரச்சனைனாலும் இந்த மாதிரி சமயத்துல போய்த்தானே தீரணும். எங்க 2 குடும்பத்துக்கும் மூத்தவர் அவர் தான். எனக்கு அந்த மீனாட்சிக்கு வர பிரச்சனையில அப்பப்ப அவரை நான் வந்தாலும் அவர் மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர், யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் நிக்க வேண்டாமா? அப்புறம் என்ன சொந்த பந்தம்? நாளைக்கு இந்த வீட்டுல ஏதாவது நடந்தா அவர் தானே வந்து நிப்பாரு, வேற யாரு வந்து நிப்பாங்க? நல்லாதான் பேசுறீங்க. ஆனா இப்ப போறேன்னு சொல்றீங்களே, எங்க போவீங்க நீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என்னது, போலீஸ் ஸ்டேஷனா? ஏங்க, நீங்க என்ன வக்கீலா? அங்க போய் அவங்களோட வாதாடி அவரை வெளில கூட்டு வர போறீங்களா? ஏங்க, போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது எங்களை மாதிரி ஆம்பளைங்களே உள்ள நுழையறதுக்கு தயங்குற இடங்க. அங்க போய் போறேன்றீங்க.
அதாவது இந்த பெரியசோட எங்க எல்லாரையும் ஒரு வாட்டி மாட்டி விட்டானே, என் மச்சான அடிச்சாங்க பாருங்க அடி. இப்ப நினைச்சாலும் இடி மாதிரி இறங்குது. நீங்க அங்க போய் போறேன்றீங்க. அது எப்படி? நான் போய் அந்த இன்ஸ்பெக்டரை 4 கேள்வி கேட்க தான் போறேன். என்னது 4 கேள்வி கேட்க போறீங்களா? ஏங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொக்கலிங்க மயில் வாங்கின மாதிரி டீல் பண்ணிடலாம்னு நினைச்சீங்களா? அவசரப்பட்டு போய் எதையாவது பேசி பிரச்சனை பெருசாக்கி விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களையும் இந்திக்கு உள்ள வச்சிட போறாங்க. இல்ல பெரியவர் வீட்டுக்கு போய் என்ன தாக்கலன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். வக்கீலா இருந்தாதான் பேசணுமா? எனக்கு என்ன வாய் இல்லையா? நாயத்தை யார் வேணுமா கேட்கலாம். ஒரு அப்புறாணி மனுஷனை போய் போலீஸ் நீங்க இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்களே, நீங்களே என்னையா போலீஸ்ன்னு அங்க போய் நான் கேட்கத்தான் போறேன். நீங்களும் கொஞ்சம் கூட வாங்களே. இல்லங்க, உங்களுக்கு இருக்க அறிவுக்கு உங்களை மட்டும் படிக்க வச்சிருந்தாங்கன்னா நீங்க ஜட்ஜாவே ஆயிருப்பீங்க. எனக்கு ஸ்டேஷன்னா கொஞ்சம் அலர்ஜி. அதுவும் இந்த சீனி சேவ் மேட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பேட் நேம் ஆயிப்போச்சு. அதனால நீங்க வேணா சாந்தியை கூட்டு போங்களேன். ஆமா இல்ல நான் ஒரு முட்டாப்ப இவ வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்துல போய் ஸ்டேஷனுக்குலாம் வந்து அலைய வேண்டாம். சாந்தி, இப்ப மட்டும் உங்க அத்தை இருக்கிற டென்ஷன்ல கோவில்பட்டி வீரலட்சுமி மாதிரி நேர ஸ்டேஷன்ல போய் எவனையா நெஞ்சில மிதிச்சாலும் மிதிச்சிருவாங்க. இது தேவையில்லாத வேலை. இப்படி நைசா நழுவிடலாம். இல்ல நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். சரி, நீங்க 2 பேரும் வீட்டை பாத்துக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, என்னதான் அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு எப்படி துடிச்சு ஓடுறாங்க பாத்தீங்களா? ஆமா என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் 2 குடும்பத்தாலும் ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. கரெக்ட். எங்க இது உங்களுக்கு அநியாயமா இல்ல? வீட்டுல சிவனேன்னு தூங்கி எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு இருக்கவனை இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? இது சரியா? நீங்க ரோட்ல ஒருத்தனை அடிக்க போயிருக்கீங்க, அவனை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினீங்க அப்படின்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கோம். உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பொய்யை நான் கேட்டதே இல்லைங்க. என் கூட வாங்க. ஊர்ல யாராவது ஒரு மனுஷன் நீங்க சொன்ன மாதிரி என்ன பத்தி தவறா சொல்லட்டும், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏங்க, யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? ஐயா, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், நல்ல மனுஷன்னு தெரியும். பின்ன எதுக்குயா வேலை மெனக்கட்டு நீங்க உட்கார வச்சிருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல வாசிக்கணும். முகூர்த்த நேரம் தாண்டறதுக்குள்ள நான் அங்க இருக்கணுங்க. அதாங்க பிரச்சனையே. நீங்க ஒரு பெரிய இடத்து கல்யாணத்துக்கு வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதே நேரத்துல இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கீங்க. நீங்க அங்க போய் வாசிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட். மொத்தத்துல ஒரு பொய் புகார்ல நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. எங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எங்க போய் முறையிட? என்ன சார் பண்றது? சூழ்நிலை கைதி ஆயிட்டோம். நானும் சின்சியரான ஆபீசர் தான். சில நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தானே போக வேண்டியிருக்கு. அதுக்காக நியாயம்னு ஒண்ணு கிடையாதா? செல்வாக்கானவங்க சொன்னாங்கன்னு ஒரு அப்பாவியை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துவீங்களா? ஐயா, உங்களை நான் கஷ்டப்படுத்த போறது இல்ல. உங்க மேல எந்த கேஸும் போட போறது இல்ல. உங்களை ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் வச்சிருந்து அனுப்பணுங்கிறது தான் எனக்கு வந்த உத்தரவு. ஒரு போன் வந்தா நீங்க கிளம்பி போயிடலாம். தயவு செய்து இப்ப போய் உட்காருங்க. அதுவும் தப்புதான்யா. ஒருத்தனை அடிச்சாதான் சித்திரவதைன்னு இல்ல, அவன் விருப்பத்துக்கு மாறா ஒரு இடத்துல உட்கார வச்சாலும் அது சித்திரவதை தான். 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காருங்கிறீங்க, அதுவும் என்ன 3 மணி நேரம் ஜெயில போடுறதும் ஒண்ணுதான். கை நீட்டி காசு வாங்கிட்டாயா கல்யாணத்துல வாசிக்கிறதுக்கு? என் வாழ்க்கையில இதுவரை நான் வாக்கு தவறணும் இல்ல. முதல் முறையா உங்களால என் மன கஷ்டத்துக்கு என்ன ஈடு செய்ய போறீங்க? நடத்துங்க. இந்த அராஜகத்துக்கெல்லாம் இந்த அப்பாவிங்க பதில் சொல்ல முடியாது. கும்பிடுற தெய்வம் மேல ஒண்ணு இருக்கு, அதுக்கு சக்தி இருந்துச்சுன்னா அது பதில் சொல்லும். உட்காந்துக்கிறேன் ஐயா. என்ன ராணி, பெரியவரை போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்களா? என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சித்தி. ஏதோ விசாரிக்கணும்னு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க. ஆனா ரொம்ப பயமா இருக்கு சித்தி. என்னடா அநியாயமா இருக்கு? எப்பேற்பட்ட மனுஷன், ஊர்ல எவ்வளவு மரியாதை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவரை போய் காரணமே சொல்லாம கூட்டிட்டு போயிருக்காங்க. நீயும் பார்த்துட்டு சும்மாவா இருந்த? எப்படி நீங்க எல்லாரும் அவரை கூட்டிட்டு போவிட்டீங்க? மத்ததெல்லாம் வாய்க்கிலேயே பேச சொல்லுதுல்ல. இங்க பாரு, நமக்கு என்ன தெரியும்? வந்திருக்கிறது போலீஸ்காரங்க. அவங்க நம்ம சொல்றது கேட்பாங்களா? நம்ம சாதாரணப்பட்டவங்க, அவங்க காதுலயே வாங்கிக்கிற பண்றாங்க. யாரா இருந்தா என்ன ராயினி? நான் ஒண்ணு இருக்குல்ல, நான் மட்டும் அப்ப இருந்திருக்கேன்னு நல்லா கிழிச்சிருந்திருப்பேன். சித்தி,
அம்மா பாவம் சித்தி, அவங்களே கலங்கி போயிருக்காங்க. ரொம்ப நேரமா அழுதுட்டே வேற இருக்காங்க. எதுக்கு அழுகுன்னு நான் கேக்குறேன். மத்த இதுக்கெல்லாம் எது பேச தெரியுதுல்ல. இப்ப ஏன் தைரியமா நின்னு பேச வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு? அவங்க என்ன பெரிய இவங்களா? உங்க அம்மா அழுகுறத நிறுத்த சொல்லு. இப்பதே தைரியமா இருக்கணும். அததான் சித்தி நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அம்மா உடனே அப்பாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில எப்படி அவங்க தனியா போய் பாப்பாங்க? கூட நானும் மகிஷும் போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போறீங்கன்னு சிதப்பாவும் கோபி எங்களை பிடிச்சி திட்டுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க அம்மா உடனே கிளம்ப சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். அம்மா, மலர் மேடம் கல்யாணத்துக்கு நானும் கீதாவும் போகட்டா? போயிட்டு வாங்கம்மா. பெருசா கிளம்பி வர முடியாத? ஜனானாம் துவா கணபதிங்கவாமிகே கவிங்க வேணாமஸ்னவத்தவம் சேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணகஸ்பதி ஆர சுண்ணன்னோதி சதாதனம் மகா கணபதியே தன்னமம. புனரச்சிட்டு வாங்கோ. நீங்க நாதஸ்வரம் வாசிப்பீங்களா? எனக்கு ஒரு தடவை வாசி காட்டுறீங்களா? கண்டிப்பா. ஆமா, அது உங்க அப்பாவோட தொழில் தானே, நீங்க அது செய்யல? நாதஸ்வரம் வாசிக்கணும்னா மீசை வச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு ஐதீகம். இது எனக்கு சரி வராதுங்க. மீசை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீங்க நாதஸ்வரம் வாசிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தடவை மீசை எடுத்து காட்டுங்க.